மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு தொல்மாருன் அவர்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏனென்றால் விஜய் வேணா ஆர்எஸ்எஸ்னுடைய கூலியாக பிஜேபியினுடைய கூலியாக இருக்கலாம். ஆனால் எங்கள் அண்ணன் ஒருபோதும் சீமான் ஆர்எஸ்எஸ்னுடைய கூலியோ பிஜேபியினுடைய கூலியோ வேற எந்த ஆரியருடைய கூலியோ கிடையாது. இந்த 7.5 கோடி 8.5 கோடி தமிழ் மக்களினுடைய அந்த நெஞ்சங்களில் இருக்கக்கூடிய அந்த மக்களின் மீது தான் அவர் கூலியை தவிர உங்களுக்கு எல்லாம் இந்த ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் கூலி அல்ல. நீங்கள் திராவிட ஒட்டு திண்ணைகள் 2 சீட்டு 3 சீட்டு 4 சீட்டு என்று கோடிக்கணக்கில் பேரம் பேசி 2 சீட்டு 3 சீட்டில் நின்று நீங்க வாக்குக்கு பணம் கொடுத்து வெற்றி பெறுகிறீர்கள். ஆனால் அண்ணன் சீமான் பணத்துக்காக நிற்கவில்லை. இந்த சொந்த இனம் வீழ்ந்திடக்கூடாது என்று லட்சக்கணக்கான மக்களினுடைய வாழ்க்கைக்காக நிற்கிறார். தமிழக மக்களே 2026 திராவிடமா தமிழ் தேசியமா இது இரண்டுக்கு இடையில் தான் போட்டியே தவிர நீங்கள் யார் பேச்சையும் கேட்கக்கூடாது என்பதுதான் இது உண்மை. ஆனால் அன்று ஆர்எஸ்எஸ் மேடையிலே அண்ணன் பேசுகிறார் என்று சொல்கிறார்கள். அன்று ஆர்எஸ்எஸ் மேடையிலே அண்ணன் ஆர்எஸ்எஸ் பற்றியோ பிஜேபியை பற்றியோ பாஜகவை பற்றியோ பேசவில்லை. இந்த தமிழ்நாட்டுக்காக இந்த தமிழர்களுக்காக தமிழ் மக்களுக்காக தனது பாடல் மூலமாக சுதந்திர போராட்டத்திலே பங்கு கொண்ட பாரதியாரை பற்றி பேசியிருக்கிறார். பாரதியாரை புகழ்ந்திருக்கிறார். பாரதியாரை நாம் புகழாமல் யார் புகழ்வார் என்று நான் கேட்கிறேன். திருமாவளவன் அவர்களே, இனிமேலும் இந்த காட்டமான விமர்சனங்களை நீங்கள் தண்டிருக்க வேண்டும். ஏனால் உங்களை ஒருவர் காருக்கு முன்னாலே அந்த செல்ற பொழுது அவர் உங்களுடைய கட்சிக்காரர்கள் அடிக்க வந்தார்கள். ஆனால் அன்றைக்கும் ஆதரவாக என்னுடைய அண்ணனை முறைத்தால் நானும் எங்க அண்ணனை முறைப்பேன் என்று சொன்னார். அந்த நன்றி கடன் அந்த விசுவாசம் கூட உங்களுக்கு இல்லை. இப்பையும் கூட அவர் அண்ணன் என்று சொல்வதால் நான் தம்பி என்று சொல்கிறேன் என்று சொல்கிறார். அப்ப அந்த விசுவாசம் கூட உங்களுக்கு இல்லை. திராவிடர்களை நீங்கள் அண்ணன் என்பீர்கள், ஆனால் எங்களை தமிழர்களை நீங்கள் யாரோ மாற்றான் தோற்றத்து மல்லிகை போலதான் பார்க்கிறீர்கள். திருமாவளவன் அவர்களே, அதாவது தமிழக முதலமைச்சர் 2026 பதவியேற்ற, அதாவது 2021 பதவியேற்ற பிறகு 1 லட்சம் போராட்டங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அதன் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா 1 லட்சம் மக்கள் பிரச்சனைகள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கு. இதில் ஆசிரியர்கள் மட்டும் இல்லை பிரதர். ஆசிரியர்கள், செவிலியர்கள், இன்று அரசு ஊழியர்கள் என்று லட்சக்கணக்கான மக்கள் இன்று தமிழ்நாட்டிலே போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் போராட்ட மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்களோ அதை ஏற்காமல் இந்த தமிழக அரசு அவர்கள் மீது வழக்கு போடுவதும் அவதூறை கட்டி எழுப்பி விடுவதும் தான் செய்வதே தவிர அவர்கள் கோரிக்கைகளை ஒருபோதும் செவிசாய்ப்பதில்லை. இப்போ கூட செவிலியர்கள் சென்னையிலே போராட்டம் செய்தார்கள். அவர்கள் மீது வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். எதன் அடிப்படையிலே நீங்கள் வழக்கு தொடர்ந்தீர்கள்? 2021 நீங்கள் முதலமைச்சராக பதவியேற்கும் பொழுது, அதாவது அந்த வாக்குறுதியிலே 534 அந்த வாக்குறுதியிலே செவிலியர்களை பணி நிரந்தரம் ஆக்குவேன் என்றுதான் சொல்லி முதலமைச்சராக வந்திருக்கிறீர்கள். ஆனால் கொரோனா காலத்திலே அவர்கள் ரத்தங்களை அவங்களுடைய வியர்வையாக உழைப்பாக சுரண்டி இன்று கொரோனா காலகட்டம் முடிந்ததும் அவர்கள் வேலை முடிந்ததும் நீங்கள் பணி நிரந்தரம் கூடாது என்று அவர்களை கைவிரிக்கிறீர்கள். எங்கே போவார்கள்? நம் தமிழர்கள் அல்லவா அவர்கள்? உங்களை மாதிரி திராவிடர்கள் இன்று அதனால அண்ணன் சீமான் சொல்றார், தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும். தனது வீட்டிலே தனது வழி தெரியாதவன், தன்னுடைய உணர்வு தெரியாதவன் அப்பனாக இருக்க முடியாது. அதே போலதான் இந்த தமிழ்நாட்டிலே எங்களுடைய வழி திணறாதவன், எங்களுடைய வழி உணராதவன் முதலமைச்சராக ஒருபோதும் இருக்க முடியாது. எனவே 2026 தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் சீமான் அவர்கள் கண்டிப்பாக வெல்வார். 234 தொகுதியிலே 200க்கும் மேற்பட்ட தொகுதியிலே வெற்றி பெற்று அண்ணன் அரியணையிலே செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே அந்த இந்திய தேசிய கொடிக்கு பக்கத்திலே அந்த புலிக்கொடி பறக்கும். உலகத்திலேயே தடை செய்யப்பட்ட தலைவனை தலைவனாக கொண்டு தடை செய்யப்பட்ட கொடியை கட்சி கொடியாக மாற்றி அமைத்தவர் அண்ணன் சீமான் அவர்கள். அதற்காகத்தான் தமிழ் மக்கள் 36 லட்சம் பேர் வாக்களித்திருக்கிறார்கள். 36 லட்சம் பேரும் ஈன தமிழ் மக்கள் அல்ல, தமிழ் மக்கள் என்று தங்களை உணர்ச்சி வசப்பட்டனால்தான் அன்று 36 லட்சம் பேருக்கு வாக்கு வாங்கியிருக்கிறார்கள். இந்த 36 லட்சம் வாக்கு பல மடங்காக உயர்ந்து அண்ணன் முதலமைச்சராக அரியணை ஏறுவார். அதாவது பெரியார் அவங்களுக்கு எல்லாமே, ஆனால் எங்களுக்கு பெரியார் இல்லைன்னா எதுவும், அதாவது பெரியார் தான் அவங்களுக்கு எல்லாமே, ஆனால் எங்களுக்கு பெரியார் அப்படி கிடையவே கிடையாது. அவர் ஒரு மண்ணு தான், சரிங்களா? திருக்குறளை ஒரு மலம் என்று சொன்னவர் பெரியார், தமிழை சனியன் என்று சொன்னவர் பெரியார். இது வேற. அதாவது உங்கள் தமிழெண்ணையை புகழ்ந்தா உங்கள் தமிழெண்ணைக்கு கொம்பு முளைக்குமான்னு சொன்ன ஒரு பெரியார்.
ஏன்னா அதாவது வாழ்த்து பேசும்போது திராவிடன் சொல்லிவிட்டு நம்மளை இகழ்ந்து பேசும்போது, அதாவது இகழ்ந்து பேசும்போது தமிழன் என்று சொல்லிவிட்டு போனவர் அன்று பெரியார். அதனால தான் சொல்றோம், அதாவது அண்ணன் சீமான் சொல்லுவார், எங்கள் கொண்ட கொள்கைகள் எதிராக எனது தகப்பனே, என்னுடைய ஆத்தாளை, என்னுடைய அப்பன், அண்ணன், தம்பி யாராக ஊடே வந்தாலும் அவர்களை வெட்டி எரிந்து விட்டு தான் செல்வோமே தவிர நாங்கள் அவர் ஒருபோதும் சமரசம் செய்ய மாட்டேன் என்று தான் சொல்லியிருக்கிறார். இதில் பெரியாராக இருந்தாலும் சரி, எந்த ஆறாக இருந்தாலும் சரி, நாங்கள் அவர்களை எதிர்த்து ஓட விரட்டுவோம். அதுதான் முக்கியம். அதாவது பெரியாரை போற்றுவோம், அவர்களுக்கு தந்தை ஈவேரா அவர்கள் தான் அவங்களுக்கு பெரியார். ஆனால் எங்களுக்கு இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக, இந்த தமிழகத்திற்காக தமிழ் தேசியம் பேசக்கூடிய, அதாவது இந்த தமிழகத்திலே அனைத்து தலைவர்களும், எங்களுடைய இன தலைவர்கள் எல்லா பேரும் பெரியார் தான். அவங்களுக்கு ஒரே ஒரு ஆள் தான் எல்லாத்தையும் வரலாற்றை மறைக்கப்பட்டு, வேலுநாச்சியார், மருதுபாண்டியர், தீரன் சின்னமலை, எல்லா சுதந்திர போராட்ட வீரர்களை மறைத்து, ஏன் தகடூர் அதியமான் இப்பொழுது கூட அந்த 7வது கொண்டை வளவிலே தகடூர் அதியமானை எடுத்துவிட்டு தந்தை பெரியார் என்று போட்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அதை அழித்துவிட்டு தகடூர் அதியமான் என்று போற்றிருக்கிறார்கள். அதாவது தகடூர் அதியமான் என்று போற்றிருக்கிறார்கள். இதுதான் ஒரு வரலாறு, புரியுதுங்களா? வரலாறு இது வேலுநாச்சியார், மருதுபாண்டியர், தகடூர் அதியமான் எல்லாத்தையும் அழிச்சு விட்டு தந்தை பெரியார் தான் எங்களுக்கு எல்லாம், அதாவது தந்தை பெரியார் இல்லைன்னா எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு, அதாவது ஒரு வரலாற்றை பூசி முறைக்க பார்க்கிறார்கள். அது இல்லை. அந்த ஜனவரி 3ஆம் தேதி அதாவது பெரிய அந்த அதுல பார்ப்பீர்கள், அண்ணன் வேற லெவலா அன்னைக்கு பேசுவார்.